இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் பேவை நம்ம மொபைலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் நம்மளுடைய மொபைல் நம்பரு நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி லிங்க் பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே சர்ச்சில் போய்ட்டு ஜிபேன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு இங்கே வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ எனக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால அப்டேட் கேட்குது. நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக உங்கள் ஃபோனில் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். இப்போ நான் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ நான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. எனக்கு அந்த அப்டேட் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எனக்கு வந்து நம்பர் கேட்கும். நான் என்னோடய நம்பர் என்ட்ரு பண்ணுறேன். அதுக்கப்புறம் எந்த இமெயில் ஐடி நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோன்னு கேட்கும். நம்ம அந்த இமெயில் ஐடி நம்ம சூஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் இன்கேஸ் உங்கள் ஃபோனில் 2 சிம் கார்டு இருந்துச்சுன்னா எந்த நம்பரை யூஸ் பண்ணுறதுன்னு கேட்கும். அந்த நம்பரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஓடிபி ரெகக்னைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஜ்க்குள்ளே போகும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து உள்ளக்க வந்து ஆட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேங்க் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேங்க்கை சூஸ் பண்ணணும். சப்போஸ் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சவுத் இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்களேன், இது சர்ச் பண்ணணும். இல்லை இப்போ நான் வந்து ஹெச்டிஎஃப்சி யூஸ் பண்ணுறேன்னா நான் ஹெச்டிஎஃப்சி சர்ச் பண்ணுறேன். எந்த நம்பரோட நம்ம வந்து லிங்க் பண்ணியிருக்கோமோ, அதாவது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ண கிரெடிட் பண்ண மெசேஜ் வரும்ல, அந்த ஃபோன் நம்பர் தான் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், அந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் இப்போ கான்ஃபிகர் பண்ணுற ஃபோனில் கண்டிப்பாக இன்சர்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் ஃபஸ்ட் இப்படி கொடுத்துட்ருக்கேன். எனக்கு வெரிஃபை ஆகிட்டுருக்கேன். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா சப்போஸ் நான் 2 அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா 2 அக்கௌண்ட் காட்டும், இல்லை ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கேன் ஒரு அக்கௌண்ட் காட்டும். இப்போ நான் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். நான் அந்த அக்கௌண்ட்டை வந்து சூஸ் பண்ணுறேன். கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ இந்த ஸ்டெப்பில் போனோடனே எனக்கு என்ன வரும்னா பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆகிடுச்சு. செட் யூபிஐ நம்பர் காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்கள் ஜிபேயில் சர்ச் பண்ணும்போது உங்கள் நம்பரை வந்து சென்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண ஸ்க்ரீன் வந்திருக்கு. இந்த ஸ்க்ரீனில் வந்து 5000 தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சென்ட் பண்ண முடியும். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் முதல்ல அமௌண்ட் சென்ட் பண்ணலாம். அவ்வளோதான். கூகுள் பே கான்ஃபிகர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து செட் யூபிஐ நம்பர்னு வரும், அதாவது யூபிஐ பின் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து காசு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி பின்ஸ் போடணும். அந்த செக்யூரிட்டி பின்னை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் கான்ஃபிகர் பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். நீங்கள் தான் இந்த கார்டோட ஓனருன்றதுக்காக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டெபிட் கார்டோட லாஸ்ட் 4 டிஜிட் கேட்கும். லாஸ்ட் 4 டிஜிட் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டீங்கனாலே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு காட்டும். லாஸ்ட் 4 டிஜிட் என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட டெபிட் கார்டோட பின் நம்பர் கேட்கும். நீங்கள் ஏடிஎம்மில் போய் விட்ரா பண்ணிங்களா அந்த பின் நம்பர் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து செட் யூபிஐ நம்பர் வரும். ஜஸ்ட் ஒரு 4 டிஜிட் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் பின் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் அதே பின்னை போடணும். மறந்துடாதீங்க. நீங்கள் அதை மறந்துட்டிங்கன்னா திரும்ப ரீசெட் பண்ணும்போது நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து செட் பண்ணுற பின் வந்து 6 டிஜிட்டாக இருக்கணும். அது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் எண்டிங் டேட்டாக வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன சேஃப்டியோ எது உங்களுக்கு வந்து மனப்பாடமாக இருக்குமோ அந்த நம்பரை வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சென்ட் பண்ணும்போதும் அந்த பின்னை தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ கூகுள் பே ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பின்னு ஸ்க்ரீன் லாக்குன்னு வரும். ஏன்னா இப்போதைக்கு என்னால் அதை காட்ட முடியல. ஏன்னா அது செக்யூர் கண்டென்ட்னால என்னோடய ஸ்க்ரீன்லேருந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. பட் என்ன டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். Thank you.